நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். ஏனென்றால் ஆர்சிபி அணி சதம் அடித்து வெற்றி பெற்றுள்ளார்கள். நீங்கள் பார்ப்பதற்கு மிகவும் வித்தியாசமா இருக்கீங்க. சோ நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படி கேளுங்க. நான் கூமாப்பட்டியில இருந்து வருகிறேன். நான் கிளம்ப வேண்டும். எங்க ஊருக்கு ஒரு நாளைக்கு ஒரு பஸ் தான். ஹே மேம், நான் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன். எப்படியோ உங்களை சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு சதம் அடிக்க வாழ்த்துகள். ஸோ ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனலுங்க. நான் உங்கள் அருண் கார்த்திக் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியான கரண்ட்டில் ட்ரெண்டிங்கில் வைரலாக போயிட்டுருக்க வீடியோஸை எப்படி நம்ம மொபைல்லையே லேப்டாப்பு பிசி எதுவுமே இல்லாமல் வித்தின் 4 to 5 மினிட்ஸில் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போது நம்ம பண்ண போகிற ஸ்டெப்பை பற்றிங்க சின்ன ஷார்ட் நோட் பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ChatGPTல வந்து ப்ராம்ப்ட் கொடுக்குறோம், இமேஜ் ஜென்ரேட் ஆகுது. செகண்டில் அந்த இமேஜை வச்சு வீடியோக்கான ப்ராம்ப்ட் ரெடி பண்ணுறோம். நாலாவது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்டை வச்சு நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுறோம். ஆனால் இதுக்கு இடையில மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது எல்லாத்துக்குமே தெரியும், நான் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ ஹவு டு எனேபிள் ஜெமினி ப்ரோ. உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஜெமினி இருக்குங்க. ஓகேங்களா? ஆனால் ஜெமினி ப்ரோங்கிறது VEO3ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இது வந்து கூகுளோடது. இப்போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியான ஒரு ரியலிஸ்டிக்கான சினிமேட்டிக்கான விஷயங்களை வந்து ரொம்பவே ஒரு பக்காவாக கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து கூகுள் வந்து 1 month ட்ரையல் பீரியட் வந்து நம்மளுக்கு தர்றாங்க. ஓகேங்களா? எவ்வளோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 ரூபா. ஆனால் வந்து நம்மளுக்கு 1950 ரூபா வந்து டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒரு ஆட்டோ பே வந்து செட் பண்ண சொல்லி ஃபஸ்ட்டு 2 ரூபா டிடெக்ட் பண்ணிடுவாங்க. டிடெக்ட் பண்ண உடனே அதே செகண்டில் 2 ரூபா நம்மளுக்கு ரீபே பண்ணிடுவாங்க. அதே செகண்டில் அதுக்கான மெசேஜ் உங்களுக்கு அப்பப்போவே வந்துடும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போதே. ஸோ கூகுளோட தான் நீங்கள் சேஃபாக வந்து நீங்கள் இந்த பேக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது எப்படி நான் வந்து அப்கமிங் மினிட்ஸில் சொல்கிறேன், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமே வந்து அதை எப்படி வந்து அந்த ஆட்டோ பே வந்து நான் கேன்சல் பண்ணுறது அதையும் நான் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நோ வரிஸ். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது ஸ்டெப் 1 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இங்கே பாருங்கள், நான் எப்போ போல் வந்து வச்சுக்கிற விஷயங்கள் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது க்ரோம் இருக்குது, ChatGPT ஆர் ஜெமினி இருக்குது, நோட்ஸ் இருக்குது, VN அப்ளிகேஷன் இருக்குது. எப்போவுமே அதான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒபேரா ப்ரௌசர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம் VPN பர்பஸ்க்காக. அது எதுக்குன்னு சொல்லி நான் அப்கமிங் மினிட்ஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். இப்போது உங்களோட மொபைலில் ChatGPT வந்து உங்களோட பர்சனல் மெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இங்கே நான் ஆல்ரெடி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப வந்து கண்டென்ட் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு வியூக்கு வேணால் அப்படி இருக்கலாம். ஆனால் அது நிஜத்தில் அப்படி கிடையாது. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுங்க, ஒரு க்யூட்டான குரங்கு வேணும், பக்கத்தில் ஒரு கேல் நியூஸ் ஆங்கர் வேணும். அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேடியத்தில் வந்து இருக்கணும். அந்த ஸ்டேடியமே ரொம்பவே ஆரவாரமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்து அவங்க பண்ணிக்கணும் அந்த இடத்துல நின்று. இதுதான் நம்மளோட மனசுக்குள்ளே இருக்கிற ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷுவல். அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே அப்படியே வச்சுருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, அவ்வளோதான் கான்செப்ட். அதுதான் நம்ம ப்ராம்ப்ட்னு சொல்கிறோம். எல்லாத்துக்குமே தெரியும், நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நான் என் மனசில் என்ன தோணுதோ அதை அதுக்கிட்ட நான் கேட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், கிரியேட் அ இமேஜ் ஆஃப் ஒரு குரங்கு கிரிக்கெட் மைதானத்தில் நின்று கொண்டிருக்கிறது. இங்கே RCP உங்களுக்கு வேணுங்கிற டீம் வச்சுக்கலாம். இங்கே RCP IPL மேட்ச் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த குரங்கும் RCP உடை அணிந்துள்ளது. ஓகேங்களா? நான் அப்படி யோசிச்சிருந்தேன், அதனால் அப்படி கொடுத்துருக்கேன். சுற்றிலும் மிகவும் ஆரவாரமாக உள்ளது அந்த மைதானம். ஏன்னா ஸ்டேடியம்னு அப்படித்தான் இருக்கணுங்க. அதனால் அங்கு கேல் நியூஸ் ஆங்கர் இருக்கிறார்கள். அந்த குரங்கிடம் அந்த கேல் நியூஸ் ஆங்கர் பேட்டி எடுக்கிறார்கள். அவர்களிடம் அந்த குரங்கு சொல்கிறது, நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன், ஏனென்றால் RCB அணி சதம் அடித்து வெற்றி பெற்றுள்ளார்கள் அப்படின்னு நான் வந்து கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது கேட்ட ப்ராம்ப்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான இமேஜ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ரொம்பவே ரியலிஸ்டிக்காக தத்ரூபமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போது கீழே பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு. இதை நான் முழு வீடியோவாக ஜெமினி ப்ரோ மூலம் மாற்ற வேண்டும். எனவே இவை அனைத்தும் ஒரே ப்ராம்ப்டில் உருவாக்கி தரவும் நான் கேட்டிருக்கேன். நான் ஏன் ஒரே ப்ராம்ப்டில் உருவாக்கி தரவும் நான் கேட்டிருக்கேன்னா, ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இதோட வாய்ஸ் ஓவர் தனியாக கொடுத்துரும், ஒரு சின்ன கண்டென்ட்டில் ப்ராம்ப்ட்டு தனியாக இருக்கும். கடைசியில் நம்ம மெர்ஜ் பண்ணிகிட்டு இருக்கணும். அதனால் வந்து ஒரே ப்ராம்ப்ட்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக வேலை முடியும். ஓகேங்களா? இப்போது நம்ம நினச்ச மாதிரியே வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராம்ப்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் நினச்சிருந்தா வந்து ஜஸ்ட் ஒரு மங்கி நியூஸ் கேல் வந்து அந்த ஒரு மங்கியுமே நியூஸ் ஆங்கர் வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கலாம். அதுவும் வந்து இமேஜ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து வீடியோக்கான ப்ராம்ப்ட்டே ரெடி பண்ண போகிறோம். அதனால் வந்து நீங்கள் வீடியோவில் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுவே நீங்கள் இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்டாகவே கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நான் இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எதுக்கு நான் அவர்களிடம் அந்த குரங்கு சொல்கிறது, நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன், ஏனென்றால் RCB அணி சதம் அடித்து வெற்றி பெற்றுள்ளார்கள். இது எதுக்கு நான் வந்து இமேஜுக்காக வந்து இதை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அந்த கான்செப்டில் தான் இமேஜ் வந்து ரெடி ஆகணும். ஏன்னா இந்த இமேஜை வச்சு தான் இந்த வீடியோக்கான ப்ராம்ப்டே தயார் பண்ண போகிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு இதை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து வீடியோக்கான ப்ராம்ப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஜஸ்ட் நம்ம செலக்ட் டெஸ்ட் கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இதோட கிரிக்கெட் ஸ்டேடியத்தோட விசுவல்ஸு, குரங்கு என்ன பேசணும், எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கிறோம். ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ப்ராம்ப்ட் ரெடி வீடியோவுக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ 2 ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. ஸோ நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 3வது ஸ்டெப்பு எப்படி வந்து நம்ம ஜெமினி ப்ரோ வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணி எனேபிள் பண்ணுறது ஃப்ரீ வெர்ஷனை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ இப்போது அடுத்த ஸ்டெப்பு இது எப்படி நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உங்கள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க உங்கள் மொபைலில். ஓகேங்களா, இங்கே நான் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள், Google 1 அப்படின்னு சொல்லி. நீங்களும் அது மாதிரி டைப் பண்ணிவிட்டு இதை வந்து கிளிக் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு கார்னரில் 3 லைன் இருக்குங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரெண்டாவதாக வந்து Google AIன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ட்ரை Google AI Pro ஃபார் 1 month அட் நோ சார்ஜ்ன்னு இருக்குங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து அடுத்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இப்போது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஏன்னு போட்டு கலர் சர்க்கிள் பண்ணிக்குதுங்களா, இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு மெயில் ஐடியில் ஜெமினி ப்ரோ வந்து எனேபிள் பண்ணிட்டேன், அதனால் இப்படி காமிக்குது. ஸோ உங்களுக்கு அது யூஸ் இல்லை. ஆனால் நீங்கள் வச்சுக்கிற மெயில் ஐடியில் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ நான் வேற ஒரு மெயில் ஐடி உங்களை மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு மெயில் ஐடி வச்சுருப்பீங்க இல்லைங்களா உங்கள் நேமில், அது மாதிரி இப்போ ஏதோ ஒரு மெயில் ஐடி வந்து டெம்ப்ரரியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து இதை சூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே பாருங்கள், 1950 ரூபா வந்து அடிச்சிருக்குது சரிங்களா, 0 ரூபீஸ் பெர் மந்த். இது வந்து 1 மந்த்துக்கான ஃப்ரீ ட்ரையலுங்க. இப்போது கெட் Google AI ப்ரோன்னு இருக்குங்களா, இது வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே பாருங்கள், Google AI Pro 22Bன்னு வந்துருச்சு. இப்போது இதை வந்து நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாங்க. இப்போ அமௌண்ட் வந்து 1950 ரூபா அதில் மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் வந்து அதை டிடெக்ட் பண்ணிடுவாங்கன்னு கேட்டால் அப்படி கிடையாது. பண்ணுவாங்க. எப்போ பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம், அதாவது ட்ரையல் பீரியடுக்கு அப்புறம். நீங்கள் அந்த ட்ரையல் பீரியட் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 1 மாதம் கணக்குன்னா 26வது நாள் 27வது நாள் அந்த நாளில் வந்து இதை ஆட்டோ பே வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு இப்போவே நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா, இப்போ தைரியமாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் கொடுக்கலாம். இது வந்து கூகுள் தான், சேஃப் தான். ஓகேங்களா, தாராளமாக பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், கம்ப்ளீட் யுவர் பர்ச்சேஸ்னு வருது. நம்ம கண்டினியூ கொடுக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பேமெண்ட் மோட் ஆப்ஷன் எல்லாம் காமிக்கும். ஜிபே இருக்கும், ஃபோன்பே, பிம் இது மாதிரிலாம் காமிக்கும். நான் ஜிபே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், அப் டு 1950 ரூபீஸ் வந்து காமிக்குது. சரிங்களா, நீங்கள் தாராளமாக வந்து கண்டினியூ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து பேங்க் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி லோட் ஆகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே நார்மல் மெசேஜ் வித்தின் ஃபியூ செகண்டில் வந்துடும். உங்களுக்கு 2 ரூபா டெபிட் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் கிரெடிட்டும் ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் ஆச்சு பேக் இப்போது. ஓகேங்களா, இப்போ நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஃபைன். இப்போ கோ டு ஜெமினி ப்ரோன்னு வந்திருக்குங்களா, இதை நம்ம டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் வந்துருச்சு. இப்போது இதில் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஜெமினி ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு வராது. நீங்கள் ஜெமினி ப்ரோ வந்து அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி இந்த வீடியோ ஆப்ஷன் காமிக்கும். ஓகேங்களா, இப்போது ஜெமினி ப்ரோ வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மெயில் ஐடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மேலே நேமில் கலர் சர்க்கிள் வந்துடும். அப்படின்னா வந்து ஜெமினி ப்ரோ வந்து எனேபிள் ஆகிடுச்சு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, நீங்கள் தாராளமாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஒபேரா ப்ரௌசர் வித் ஏஐ அண்டு விபிஎன் இருக்குங்களா, இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எதுக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்தியா பாகிஸ்தானில் இப்போது இந்த VO3 வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பர்மிஷன் கிடையாது. அதனால் வந்து இந்த VPN கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் இந்த ஒபேரா ப்ரௌசர் வந்து வித் VPNோட வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அந்த பர்பஸ்க்காக இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒபேரா ப்ரௌசர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து அதே மாதிரி தான் Google 1 டைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ Google 1 இருக்குங்களா, அதை மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். டேரெக்டாக மேலே இங்கே வந்து 3 லைன் இருக்குங்களா, அதே மாதிரி இங்கே 2வது இடத்துல வந்து Google AIன்னு இருக்குங்களா, அதை கொடுத்துக்குங்க.
இங்கே மேலே சைன் அப் காமிக்குதுங்களா, ரைட் சைடு கார்னரில் டாப்பில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கூகுள் ஒன் மறுபடியும் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மெயில் ஐடி சூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கல்ல, அந்த மெயில் ஐடியில் தான் வந்து மேலே கலர் சர்க்கிள் வந்திருக்கு பாருங்கள். அப்போனா நீங்கள் வந்து எனேபிள் ஆகிட்டிங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் இது உள்ள லாகின் ஆயிருக்கு. ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு வந்து இப்போது ஒபேராக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் சப்போஸ் உங்கள் மெயில் ஐடி இல்லை அப்படின்னா, இங்கே ஆட் அனதர் அக்கௌண்ட் இருக்குல்லங்க, அதை கொடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து இதே மாதிரி நீங்கள் வந்து உள்ள ஜெமினி ப்ரோவில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துருச்சு, நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னா கூட இங்கே ஆட் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து ஒபேரா ப்ரௌசருக்குள்ளே வந்து. ஓகேங்களா? இப்போ அடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், ஜெமினின்னு சொல்லி நியூன்னு இருக்குது. கீழே வியூ டீட்டெயில்ஸ் இருக்குங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வருங்க, கோ டு ஜெமினி ப்ரோன்னு அடுத்த ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக ஜெமினி ப்ரோ வந்து உள்ள இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ தான் நம்ம வந்து வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செட்டிங் ஆப்ஷன் இருக்குங்களா, ப்ரொஃபைல் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணி இப்போ VPN வந்து ஆஃபில் இருக்குது உங்களுக்கு. இப்போ ஆன் பண்ணி இங்கே செட்டிங் வருதுங்களா, டக்குன்னு இப்போ இங்கே அமெரிக்கான்னு கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் சரிங்களா. நீங்கள் வந்து இங்கே அமெரிக்கான்னு கொடுத்துட்டிங்கன்னா இது இங்கே சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே பேக் வந்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஆப்ஷனு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ChatGPTக்குள்ளே போய்க்குங்க. இங்கே வந்து நம்ம இவ்வளோ விஷயங்கள் கேட்டு அதுக்கிட்ட இந்த மாதிரி இமேஜ் ரெடி பண்ணாங்களா, இதை வச்சு நம்ம வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு ப்ராம்ப்ட் கேட்டிருந்தோம். இந்த ப்ராம்ப்ட் இந்த மாதிரி க்ளீனாக கொடுத்துருக்கு பியூட்டிஃபுல்லாக. இப்போ அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு செலக்ட் டெஸ்ட் கொடுத்து இப்போ இங்கே வந்து காப்பி பண்ணுங்க. இது ஃபுல்லாக கவர் பண்ணி காப்பி பண்ணலாம். ப்ராம்ப்ட் ஃபுல்லாகவே காப்பி பண்ணணும். பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துடலாம். இது அப்படியே வந்து ஜெமினி ப்ரோவில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் வந்து அது எப்படி வந்து ஜெமினி ப்ரோ வந்து எனேபிள் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு டீச்சிங் தான் வந்து இவ்வளோ நேரம் எடுத்துருச்சு. இதை நீங்கள் வந்து பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPTயில் வந்து நீங்கள் ப்ராம்ப்ட் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு ஜெமினி ப்ரோவில் இன்சர்ட் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ சூஸ் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல வீடியோ ஆப்ஷன் இருக்குங்களா, அது சூஸ் பண்ணால் தான் வீடியோவாக கன்வெர்ட் ஆகும். இப்போது ஜஸ்ட் இங்கே சென்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணுறீங்க. இப்போது இங்கே லோடாக வீடியோ வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட் எடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ ப்ளே பண்ணலாம். நானும் கோட் தான் பார்க்க போகிறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ரிசல்ட்டு. நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன், ஏனென்றால் RCB அணி சதம் அடித்து வெற்றி பெற்றுள்ளார்கள். நான் மிகவும் ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டைல் மட்டும் இல்லை. இப்போ நான் வந்து முதலே சொன்ன மாதிரி ChatGPTயில் உங்களோட ஓன் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வேணுங்கிற விஷயத்தை அதுக்கிட்ட நீங்கள் ப்ராம்ப்டாக வச்சு நீங்கள் இமேஜாக எடுத்து அதிலிருந்து வீடியோக்கான ப்ராம்ப்டை ரெடி பண்ணி இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான விஷயங்களை வந்து உங்களாலே செஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேங்க. ஆட்டோ பேமெண்ட் வந்து எப்படி நம்ம கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் இந்த மாதிரி ஜிபே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே மேலே பாருங்கள், இங்கே நேம் ரவுண்ட் இருக்குங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோ பேமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கங்களேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஆட்டோ பேமெண்ட் மோடில் இருக்குது. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டுள்ள கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், கீழே கேன்சல் ஆட்டோ பேன்னு இருக்குங்களா, இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது காமிக்கும் இந்த மாதிரி வந்து ஆட்டோ பே வந்து கேன்சல் பண்ணுறதானே. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ பே வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? இவ்வளோ தான் கான்செப்ட். இதை வந்து நீங்கள் மாதத்துக்கு முன்னாடி 25வது நாள் 27வது நாள் அந்த மாதிரி பார்த்து கரெக்டாக பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் கான்செப்ட்டுங்க. அப்புறம் இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. இப்போ வந்து யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசி அப்டேட் 2025 வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணாலுமே இப்போ VN அப்ளிகேஷன் மாதிரியான விஷயங்களில் நீங்கள் உங்களோட வீடியோ வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு வீடியோவோட வால்யூமை கம்ப்ளீட்டாக மியூட் பண்ணிடுங்க. அதுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர் கூட கொடுங்க. அது கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒரு மியூசிக் கட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஆடியோ லைப்ரரியிலிருந்து பேக்ரவுண்டில் மியூசிக் வச்சு கூட உங்களோட ஓன் வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஹைக் பண்ணி நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். டவுட் வந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம அந்த புதுசாக வந்து ஜெமினி ப்ரோ வந்து வெர்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்காக வந்து கொஞ்சம் டைம் எடுத்துருச்சுங்க. இதை நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக ChatGPTயில் ப்ராம்ப்ட் கொடுத்து இமேஜ் எடுத்து அதை வச்சு ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி வீடியோ ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் மொத்தமாகவே உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் டைம் எடுக்கும். இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறங்காட்டி கொஞ்சம் வீடியோ வந்து டைம் எடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க. என்னோட இந்த அப்ரோச் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.